சாதனைகளை எடுத்து சொல்கின்ற எழுச்சிமிகு இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற ஆற்றில் மிகு ஒன்றிய கழகத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் முத்துக்குமாரசாமி அவர்களே, வரவேற்புரையாற்றிருக்கின்ற அவைத்தலைவர் அன்பிற்குரிய சோமசுந்தரம் அவர்களே, நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் திரு MS கருணாநிதி அவர்களே, சுகுணா அவர்களே, TSC சுப்பிரமணியன் அவர்களே, பழனிசாமி அவர்களே, சரவணன் அவர்களே, சோபா அவர்களே, சுரேஷ் பிரபு அவர்களே, பாலமுருகன் அவர்களே, கூடலரசன் அவர்களே, ராமதாஸ் அவர்களே, குமார் அவர்களே, சுப்ராயன் அவர்களே, சரவணன் அவர்களே, சங்கர் அவர்களே, கனிமொழி அவர்களே, சசிகுமார் அவர்களே, பிரவீன்குமார் அவர்களே, ரேவதி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளே, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர் பேரன்பிற்குரிய அண்ணன் மனோகர் பாபு அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற உள்ளாட்சி அமைப்பினுடைய முன்னாள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், அணியினுடைய அமைப்பாளர்கள், இளைஞரணி பிரபு உள்ளிட்ட அனைத்து அணியினுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, கிளை கழகத்தினுடைய அனைத்து செயலாளர்களே, இறுதியில் நன்றி உரையாற்றுகின்ற அண்ணன் கதிர்காமம் உள்ளிட்ட ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, அணியினுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, கிளை கழகத்தினுடைய செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, BLA to BLC வரை வருகின்ற எல்லாவற்றிற்கும் மேலாக எழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை உங்களுடைய பாதங்களிலே சமர்ப்பித்து, இது அரசினுடைய 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம். ஒரு அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த கூட்டமாக 5 நாட்கள் நடத்துவதற்கு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கி, இந்த 5 நாட்களில் 1244 இடங்களில் இந்த பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகின்றன. அதில் குறிப்பாக நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ 29 இடங்களில் நடத்துவதற்கான உத்தரவுகளை முதலமைச்சர்கள் வழங்கி, இன்று 5வது நாட்களாக நம்முடைய கரூர் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் எழுச்சியோடு இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆற்றல்மிகு ஒன்றிய கழகத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் முத்துக்குமாரசாமி அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கக்கூடிய அனைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அரசு என்ன செய்திருக்கிறது, முதலமைச்சர்கள் 4 ஆண்டுகளில் எத்தனை சாதனை திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள், எந்த அளவிற்கு மக்கள் மீது அக்கறை கொண்டு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை பட்டியலிட்டு சொல்வதற்கு 1 மணி நேரம் போதாது, 1 நாள் போதாது என்ற அளவிற்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதில் குறிப்பிட்ட சில திட்டங்களை மட்டும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, குறிப்பாக முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 2021ஆம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திட்ட முதல் கோப்பிலேயே மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாத விடியல் பயண திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய சிறப்பு திட்டமாக அந்த திட்டத்தை முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள். இதுக்கு மட்டும் முதலமைச்சர்கள் 4 வருஷத்துல 10,160 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து ஏறத்தாழ 662 கோடி முறை பயணங்களை தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாத பயணத்தை செய்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு சராசரியாக 58 லட்சம் மகளிர்கள் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாத பயண திட்டத்தை செய்யக்கூடிய ஒரு மகத்தான திட்டமாக, மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சிறப்பு திட்டமாக முதலமைச்சர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அரசு திராவிட மாடல் அரசு என்று நாம் சொல்கின்றோம். திராவிட மாடல் அரசு என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மகளிருடைய வளர்ச்சியில் தனி கவனத்தை செலுத்தக்கூடிய முதலமைச்சராக, மகளிருக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சராக நமக்கு நல்ல அரசை தந்து கொண்டிருக்கின்றார்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் மாதம் 1,15,00,000 தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டத்தை, நாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பல்வேறு இடங்களில் எங்களுக்கு விடுபட்டிருக்கிறது என்று தாய்மார்கள் சொன்னதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர்கள் வரக்கூடிய ஜூன் ஜூலை மாதங்களில் அதற்கான மனுக்களை பெற்று விரைவாக அதன் மீதும் நடவடிக்கை எடுத்து விடுபட்டவர்களுக்கும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை சட்டமன்றத்தில் கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி,
நகைக்கடன்கள் தள்ளுபடி, மகளிருக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் 40 விழுக்காடு உயர்வு என்ற அந்த உன்னத நிலையை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதியுடைய சிறப்பு திட்டம் மற்றொன்று என்னவென்றால் காலை உணவு திட்டம் என்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். குறிப்பாக 35,000 அரசு பள்ளி, அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படிக்கக்கூடிய 17.5 லட்சம் மாணவ மாணவிகள் காலை உணவு திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்களை பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள், வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் 37 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைத்து அந்த திட்டத்தை செயல்படுத்தியதோடு கரூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக அரவக்குறிச்சியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் திறந்து வைத்து மாணவ செல்வங்கள் இன்று கல்வியை பயின்று வருகின்றார்கள். அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உயர்கல்விக்கு செல்லுகின்ற பொழுது, அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படித்த மாணவ மாணவிகள் உயர்கல்விக்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் என்ற 2 சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 4,83,000 மாணவிகளும், தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக 3,80,000 மாணவர்களும் மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை பெறக்கூடிய சிறப்பான திட்டமாக மாண்பு முதலமைச்சர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு உன்னதமான திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக இதுவரை 2,15,00,000 பேர் பயன்பெற்று மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாது முதலமைச்சருடைய கனவு திட்டமான நான் முதல்வன் என்ற சிறப்பு வாய்ந்த திட்டத்தை தொடங்கி வைத்து இதுவரை ஏறத்தாழ 42 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக தங்களுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெற்று உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அது முதலமைச்சருடைய எண்ணம். ஒரு பக்கம் அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, மறுபக்கம் தனியார் துறையினுடைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அதற்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மகத்தான பணிகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்து வருகின்றார்கள். இந்த 4 ஆண்டுகளில் 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக 10,27,000 கோடி தொழில் முதலீடுகளை ஈர்த்து 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றான திட்டங்கள் கிராம ஊராட்சிகளுக்கு, குறிப்பாக முதலமைச்சருடைய சாலைகள் அமைக்கக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த திட்டத்திற்காக நம்முடைய மாவட்டத்திற்கு முதல் ஆண்டிலே 15 கோடி, அதற்கு அடுத்த ஆண்டு 40 கோடி, இந்த ஆண்டு 30 கோடி என சிறப்பு நிதிகளை கொடுத்து அனைத்து ஊராட்சிகளிலும் தரமான சாலைகள் அமைப்பதற்கும், சாக்கடை வசதிகளை உருவாக்குவதற்கும், அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் நிதிகளை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இங்கே நம்முடைய அரசு காலனி பிரிவிலிருந்து நெரூர் வரை செல்லக்கூடிய சாலை விரிவாக்கம் இன்று மிக சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு 9 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை செய்ய உத்தரவிட்ட முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இந்த ஆண்டு வரக்கூடிய நிதியிலிருந்து குறிப்பாக 16 கால் மண்டபம் தொடங்கி கோயம்பள்ளி, அதே போல சோமூர் மற்றும் திருமக்குள்ளூர் வழியாக மீண்டும் நெரூரை இணைக்கக்கூடிய அந்த சாலையை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் விரைவிலே தொடங்க இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் உங்களிடத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய வருஷ கோரிக்கை, இங்க கதிராமன் சுப்ராயன் எல்லாம் இருக்காங்க. நெரூர்ல காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்ட வேண்டும் என்பது பல்லாண்டு கால கோரிக்கை. அந்த கோரிக்கையை ஏற்று 101 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை தொடங்கி வைத்து விரைவில் 2 மாதங்களில் அந்த பணிகளை முடித்து மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க இருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு திட்டமாக பார்த்து பார்த்து செய்யக்கூடிய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் நமக்கான ஒரு நல்ல அரசை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டங்களோடு சேர்த்து நம்முடைய மாவட்டத்திற்கு புதிதாக புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்காக 40 கோடி ரூபாய் நிதி, வெங்கமேட்டிலே மீன் மார்க்கெட் அமைப்பதற்கான நிதி, மகளிர் உழைக்கின்ற மகளிர் குறைந்த கட்டணத்திலே தங்குவதற்கு தோழி தங்கும் விடுதி கட்டுவதற்காக 5 கோடி ரூபாய் நிதி, மாவட்ட மையக நூலகம் கட்டுவதற்கான நிதி, அதே போல கரூர் காமராஜ் மார்க்கெட் வணிக வளாகம் கட்டுவதற்கான நிதி, இப்படி தொடர்ச்சியாக வளர்ச்சி திட்டங்களோடு சேர்த்து இன்னும் அடிப்படை வசதிகளை உருவாக்குவதற்கான திட்டங்களையும் தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு சிறப்பை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதை மகிழ்ச்சியாக சொல்ல இருக்கின்றேன். விரைவில் நம்முடைய பகுதிகளுக்கு இன்னும் ஒரு சிறப்பு திட்டத்தை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்க இருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் உங்களிடத்திலே அன்போடு தெரிவித்துக் கொண்டு 4 ஆண்டுகள் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை தந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். 4.5 லட்சம் விவசாயிகள் பதிவு செஞ்சு மின் இணைப்புக்கு காத்திருந்தாங்க. ஆனா 4 ஆண்டுகள் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை கொடுத்து விவசாயிகளுடைய பாதுகாவலராக விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட்டை கொடுத்து அவர்களுக்கான சிறப்பு திட்டங்களையும் தந்திருக்கக்கூடிய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிலே பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களிடத்திலும் அன்பான வேண்டுகோளாக சொல்வது, உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து அனைத்து திட்டங்களையும் முழுமையாக முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்போம். அதே போல கலைஞர் கனவு இல்லம் என்ற சிறப்பு வாய்ந்த திட்டத்தை கொடுத்து அனைவருக்குமான வீடு கட்டக்கூடிய சிறப்பான திட்டமாக முதலமைச்சர்கள் செயல்படுத்துவதை போல இன்னும் அத்துணை திட்டங்களையும் நம்முடைய மாவட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து பணியாற்றி கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற உறுதியை உங்களிடத்திலே அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இது நாடு போற்றுகின்ற 4 ஆண்டு சாதனைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த கூட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த 4 ஆண்டு மட்டுமல்ல, தொடரட்டும் பல்லாண்டு என்று அனைவரிடத்திலும் அன்பான வேண்டுகோளாக வைத்து, எப்படி 2021 சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளிலும் கரூர் மாவட்டத்தில் உதயசூரியனை வெற்றி பெற செய்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்களோ, அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 4 தொகுதிகளிலும் உதயசூரியனை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக, ஒரு நெஞ்சுரமிக்க முதலமைச்சராக, ஆளுமை மிக்க முதலமைச்சராக, நம் உரிமைகளை மீட்டெடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றிட வேண்டும். அதற்கு நம்முடைய பகுதி மக்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இறுதியாக நாம் ஒன்றிய அரசிற்கு ₹1 வழி செலுத்தினால் நமக்கு திருப்பி தருவது 29 பைசா. அக்கா ₹100 பக்கத்து வீட்டுல கடன் கொடுத்துட்டு ₹29 கொடுத்தா வாங்குவோமா? கொடுத்த கடன் ₹100, ₹29 திருப்பி கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம்? வேண்டாம் நீயே வச்சு கொடுத்தா ₹100 கொடு, இல்ல வேண்டாம் நீங்களே வச்சுக்கணும்னு சொல்லுவோம். அப்படிதான் சொல்லுவோங்க. நம்ம உழைப்பு, நம்ம வியர்வை, நம்ம ரத்த சிந்தி உழைக்கக்கூடிய அந்த உழைப்பே வரியா கட்டுறோம். ₹1 வரி கட்டணும்னா நமக்கு திருப்பி கொடுக்கறது வெறும் 29 பைசா. ஆனா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ₹1 கட்டினா ₹7 வரைக்கும் திருப்பி கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு, மோடி அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றன. நமக்கு நிதி தராவிட்டால் 100 நாள் வேலைக்கு மோடி அரசாங்கம் நிதி கொடுக்கல. கல்விக்கு 2100 கோடி ரூபாய் மோடி அரசாங்கம் நிதி கொடுக்கல. இந்த நிலையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் சமாளித்து நம்முடைய நிதிநிலையை உயர்த்தி பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே முதலமைச்சருடைய உழைப்பு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக, உரிமையை மீட்டெடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சராக, ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சராக, ஒரு நெஞ்சுரம் மிக்க முதலமைச்சராக திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற தளபதி அவர்களுக்கு நம்முடைய பகுதி மக்கள் என்றும் அரணாக உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியவர்கள், இளைஞர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்து அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி உரை கதிர்காம மாவட்ட பிரதிநிதி அவர்கள். 4 ஆண்டு வழக்க சாதனையை விலக்கிச் சொல்வதற்காக வருகை தந்துள்ள கரூர் மாவட்ட நிரந்தர செயலாளர் சூரிய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களே, கூட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கின்ற பவர்ஃபுல் செயலாளர் முத்துக்குமாரசாமி அவர்களே, கரூர் மாவட்ட துணை செயலாளர் MSK கருணாநிதி அவர்களே, துணை செயலாளர் ரமேஷ் பாபு அவர்களே, முன்னாள் MLA காமராஜ் அவர்களே, அரசு வழக்கறிஞர் குடியரசு அவர்களே, உங்கள் அனைவருக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியில் சார்ந்திருக்கின்ற அணிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த கூட்டத்தை சிறப்பித்து வந்ததற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பஸ் நடக்கவே முடியும்.